கோவிந்தா ஏ கோவிந்தோ 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 கோயில போட்டு ஏறி அமுக்குற ஆளு அதை தீர்த்து வைக்க வேணுமாடா ஏன் கோவிந்தா ஏன் கோவிந்தா ஐயா கோவிந்தா 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 ஏன் கோவிந்தா தான் வேணும் சாவிந்தா வேணாமா உன் மலைக்கு வரனாடா ஏன் கோவிந்தா ஏன் கோவிந்தா கோவிந்தியோ 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 கோவிந்தா தான் வேணும் மச்சிச்சு வேணாமா என் மனக்கவலை தீருமாடா ஏன் கோவிந்தா ஏன் என்னடா எப்படி கால் தூக்காட்டா பாருங்க இரு இரு காலை தூக்கி நடின செய்த ஆளு கால தூக்கி நடின புரிந்தால் யாரும் கேட்கிறேன் தில்ல சிதம்பரத்திலே என் மச்சுனர் பரமமூர்த்தியும் காளிகா என் தங்கை காளிகா தேவி என்னண்டா இருவரும் தாண்டவம் புரிந்தார்கள். ஐயா நாங்க அரிய சிவனே மறவாத நீங்க ஆமா அரி தொண்டா செவா தொண்டா சவா தொண்டா செவா தொண்டா சிவ தொண்டா சிவ தொண்டா சிவ தொண்டா இன்னொரு பேர் உண்டு எங்களுக்கு நீ சொல்ல அவங்க சொல்லோடா என் பேர் தோல் தொண்டா நீ அவன் பேர் நூல் தொண்டா உன்னுடைய பெயர் தோல் தொண்டான் ஆமா அவனுடைய பெயர் நூல் தொண்டா என்னடா வேலை செய்யறீங்க நீங்க என்ன வேலை கேக்குறியா ஏரிகாவல இருப்பேன் ஏரிகாவல இருப்போம் ஏரிகாவல இருப்பீங்க ஆமா காலையில இருந்து மதியானம் வரையிலும் நான் இருப்பேன் மதியானத்துக்கு மேல அப்படியே முறைச்சிக்குவேன் தோல் தொண்டா நீ ஆமா நீடா மதியத்துல பொழுது வரைக்கும் நான் இருப்பேன் பொழுது பண்ணா காதாரத்துக்கோ நூல் தொண்டா நீ நூல் தொண்டா ஆமா ஏண்டா சாமி ஓ குடுத்தனகாரம் போறது கெடுக்குதேங்கற அதுக்கு தான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க மோட்டர் போட்டாங்களா என் பேரு கூழ் மத்தா பேரு மோய் கட்ட உன்னுடைய பெயர் என்னது கூழ் மத்தா மோய் கட்ட கூழ் மத்த காட்டு போற பாரு அங்க மெட்றதுக்கு இல்லடா அப்ப எனக்கு செல்ஃபி மெட்றோம் கூழ் மத்த கூழ் மத்தை நீடா போய் கட்ட என்னோட பெயர் என்ன தெரியுமா நாராயணன் என்னது நாராயணன் ஏய் டேய் டேய் ஏய் என்ன தெரியல வரியா ஏய் வந்து சித்தி விடுவியா ஏய் வந்து சித்தி விடுவியா நானே நீ எனக்கு ஏய் உங்க அண்ணன் விடுவியா காசு ஏய் காசு ஏய் அண்ணன் விடுவியா ஏய் காசு இவன் பகல்ல என்ன இதுவும் கேட்க முடியாது இந்த வேஷத்துல வந்தா கேட்கலாம்னு சொல்லிட்டு அவன் 1000 வாட்டி பொண்டாட்டியா தோமனா பொண்ணோட தோமனா கேக்குறான் ஏய் பேச்சறா மாமா வட்டி தண்டா இருக்குடா உன் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கால் எடுத்து வைக்கிறேன் ஏய் பேச்சறா சரி பேசுங்க சொல்லுங்க டேய் இந்த பையங்கற மாதிரி ஆமா நம்ம புள்ளையில இல்ல பரியாரி விட்டு புள்ளையில இவனுக்கு ஆடு மாடு மேய்க்கிற பழக்கம் ஒரு நாள் என்ன பண்ண பையன் என்ன பண்ணா ஆடு மாடுலாம் கொண்டு போய் கரம்பல விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரையில இறங்கி தரநல்ல அள்ளு போய் கடையில கொட்டிட்டு பையன் கணேஷ் படி வாங்கி வந்துட்டோம் நானாடா பீடி பிடிக்கிறாரு என்னடா அடிப்பம் பழகுது ஏய் சாமி பதமாரு டேய் கணேஷ் படி வாங்கி வந்துட்டான் இத வாங்கி வந்தானே ஆமா வீட்ல வந்து கதவு சந்தில உட்கார்ந்து பையன் புக்கு புக்குன்னு ஓடுறான் நானடா டேய் பேச்சாரா டேய் இத விட்டா மாதிரி ஆமா எங்க அண்ணங்காரன் பாத்துட்டான் ஆமா அவன் பொல்லாத கோவக்காரன் பார்த்தானே ஒரு அர்த்தம் விட்டான்டா பக்கத்துல மடப்பட்டு இல்லையா ஒரு அர்த்தம் விட்டான் இத வாங்கினானே பையன் அப்படியே பெனாங்க போட்டான் பெனாங்க போனானே பேச்சாரா இவன் என்ன பண்ணா இத பார்த்த மாதிரி எங்க இந்த தண்ணி குடிச்சானே அந்த பெனாங்க போய் அந்த தண்ணில குடிக்கவே பையன் அப்படியே புளு கலர் அப்படிதான் போனேன் என்ன ஒரு கவுராது அடிச்சிடக்கூடாதா எது சுருக்கு போட்டுக்கிறதுக்கா அந்த கவுர் இல்லதா கவர் கவர் கடுதாசி லெட்ரு அப்படியே கேட்ட கவுர் தானே கேட்ட சாமியா அப்படிதான் போனேன் கச்ச கருவேடாது வாங்கி அங்க என்ன சகாம கிடைக்குதா அப்படியா உன்னை வெறுமையில
உரல்ல கொட்டி உலக்கேது மேல உயிது அந்த வேறையும் சொல்லணும்டா. கை காட்டுறது சந்தேக சாமி மேல கை காட்டுறேன் கம்மியா. டேய் நான் அந்த நாராயண கிடையாதுடா. டேய் நான் வாரேன் வெகினேத்தி. நான் யார் தெரியுமா? யாரு திருப்பதி மலை மீது அமரக்கூடிய நான் தான் சாட்சாகிய எம்பெருமான் நாராயணன் நந்தன் முகுந்தன் வைகந்தன் ஏழுமலையான் என்று பெயர். எனக்கு ஒரு சின்ன பேராத்தனை உனக்கு. ஆமா என்னன்னு? ஐயோ சாமி எனக்கோ தீராத வயிற்று வலி வந்து விட்டு நான் என்ன பேராத்துங்கண்ணா? ஏன் கோவிந்தா கோபாலா நாராயணா என்பெருமானே. ஏன் கோவிந்தா கோபாலா நாராயணா வைகுந்தவாசா என்பெருமானே. நான் அதாவது என் வயிற்றில் நின்று விட்டால் வீதி வீதியா பிரண்டி மத்தல் பொறுவில கதையில எடுத்துக்கொண்டு 7 மலை ஏறி 7வது மலையில கொட்டவே பேராத்தினியா கொட்டு வண்டி நல்லா திட்டு போடுவா. நான் கேக்குறேன் உன்கிட்ட போய். அப்படி இல்ல பேராத்தின. ஏன் கோவிந்தா கோபாலா நாராயணா என்பெருமானே என் வயிற்று வலி தீர்ந்து விட்டால் என் பெருமானே. அதாவது வீதி வீதியில பிறலுகின்ற சமயம் யாராவது காசு கொடுக்கலாலும் என் வீட்டை வித்து கொண்டு போடுறேன். நான் வீட்டை வித்து போடுவேன் திட்டு போடுவா. அப்படி இல்ல என் பேராத்திர. ஏன் கோவிந்தா கோபாலா நாராயணா என் பெருமானே என் வயிற்று வலி தீர்ந்து விட்டால் நான் என் மனைவியாக நீதி விதியா பிரண்டு கையில திருவண்டி எடுத்துக்கொண்டு அஞ்சு மத்தமா எடுத்துக்கொண்டு அந்த 6 மலையை கடந்து 7வது மலை எங்க இருக்கு கண்டுபிடிச்சு அதுல ஒரு அந்த வெங்கல சொம்பையில ஒரு சொம்பு கொட்டிட்டு 3 சொம்பா அல்றது எனக்கு பெறாது. உனக்கு ஆமா திட்டி திட்டா ஜொரா தட்டு தட்டா சாப்பிட்டு பார்த்தேன். நிக்கல யார் ஒருவன் கரத்திலே உண்டிய தாங்கி புரண்டு வீதியிலே திரண்டு வருகிறானோ உண்டி எடுத்து வருகிறானோ அவன் மண்டையை உடைச்சு உண்டிய கொடுக்குறானோ போயிட்டா கண்டிப்பா போச்சு. ஆஹா சரி இப்ப யாரும் வருவா பாக்குறியா? சொல்லுங்க. அப்படி வந்தான்னு வச்சுக்க காட்டி விட்டுறோம். சரி கண்டிப்பாக காட்டி விடுறேன். அவன் மண்டையோட போய் அதோட பண்ணி எங்கே உலாவிக் கொண்டிருக்கிறான் கோவிந்தா. அது எப்படி உனக்கு தெரியும்? மனித மாடையது என் ஆசையின் வழியாக ஏறுகின்றது. நாய் போல அதனால அவன் கண்டிப்பா காட்டுறேன். கண்டிப்பா காட்டுறேன். அவன் மண்டைய மட்டும் உடைக்க மாட்டான். அவன் என் கண்ணிலே கிடைச்சாரா அவன் வீட்டுல சென்று அவன் பொண்டாட்டி என்னுடைய விளக்கம் புரிந்ததப்பா. ஏழுமலையான் என்று என்ன என்ன கேட்டா டே காசி எந்த கலர்ல விட்டாமா? இந்த கலர் எனக்கு ஏன் எடுத்த எது என்ன எப்படி வந்தது தெரியுமா? நீல சாம்பல் வர்ணமே நீ என்னான் தசரதற்கு ஹரி ராமனாக வந்த ராகவனா
ஏற்கனவே காலத்திலே அந்த அவதார் ராமாவதார் எதற்காக எடுத்தேன் தெரியுமா? தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராமநேசனுடைய மனைவி சீதா பிராட்டை சிறைத்து சென்று விட்டான். அப்பொழுது என்னுடைய சீதா பிராட்டை மீட்பதற்கு வழி தெரியவில்லை. நேராக கிருஷ்ணபுரை நோக்கினேன். அங்க வாலி சுக்கிரிவனை இருவரை பார்த்து அவர்களை கேட்டேன், வாலி சுக்கிரிவா அதாவது தென்னிலங்கை செல்ல வேண்டும், எனக்கு வழி ஒன்று தெரியவில்லை அப்படி என்று வாலி சுக்கிரிவன் துணை கொண்டு வழி கண்டு தென்னிலங்கை அடைந்தேன். ஏன்னா ராவணன் கொடுங்கோலாட்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய மூலவர சேனை எல்லாம் மடிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக, அதுக்காக மட்டுமல்ல என்னுடைய மனைவி சீதா பிராட்டை மீட்டு வர வேண்டும் அப்படின்னு தென்னிலங்கை நோக்கினேன். அப்ப தென்னிலங்கை சென்று ராவணேஸ்வர தம்பி விபீஷனுக்கு அமத்தியா என்னடா அப்ப விபீஷனை கண்டு உன் அண்ணனுடைய மூலபல சேனத்தை அணிக்க வேண்டும் தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. அப்ப அவன் விபீஷணை வைத்து அவன் மூலபல சேனைகள் எல்லாம் மடித்து வந்த பிறகு என்னோடு அமருக்கு வந்தான் ராமநேசன். அப்போ சொன்னேன், அடே ராவணா, நிராதபன நிற்கின்ற மீது நாங்கள் பானத்தை போடுவது கிடையாது, நாங்களோ சூரிய குல பரம்பரை சேர்ந்தவர்கள், வேண்டாம் அப்படி சொன்னேன். ஏ ராமா, உன்னோடு எகுத்து நாம் அமர் புரிகின்றேன், உன்னால் முடிந்தால் என்னை மடித்துப்பார் அப்படி என்று சபதம் எடுத்தான். அப்போது தெரிவித்தேன், மீண்டும் 3 வார்த்தை தெரிவித்தேன். அவன் கேட்கவில்லை. எடுத்தேன் துண்ட கோதண்டத்தை அமராவதியில் இருந்து அடித்தேன். ராவண மீது சத்வானத்தை சாந்தி விட்டான். அப்ப சார்ந்த உடனே அவனுடைய உயிர் போவது ஒரு இருக்கின்றது. அப்போது விபீஷணன் பக்கத்தில் இருக்கின்றான். விபீஷணா, நேராக சென்று உன் அண்ணனை பார். யாரு? நேராக சென்று, ஏன்னா கூட பிறந்த பாசம் இல்லையா? ஆமா, அவனுடைய உயிர் போவது ஒரு இருக்குது. போய் உன் அண்ணனை பாடுறான்னு தான் சொன்னேன். ஆமா, அப்ப போய் பார்த்தான். அண்ணா அப்ப சொல்றான், பார்த்துட்டு அண்ணனை பார்த்துட்டு, வாரேறும் பூமுலையான் ஜானகிய சோகமன வைத்தாய் அண்ணா, நாளை வேரோடு கெடுமென்று அண்ணாலி சொன்ன புத்தி நீ விரும்பாய் மன்னா, பாரோடு உன் முடி சார்ந்து பதபதத்து நீ கிடக்க, உன்னை பார்க்க வெயிலோ தேரேறி வருகின்றான் தென்னிலங்கை மாநகர் வேந்தன். அப்ப அப்ப சொல்றான் விபீஷண, அண்ணா எப்படியா பத்தினி பெண் சீதா பிராட்டியை கொண்டு வந்து அசோகணத்தில் சிறை வைத்தாய் அண்ணா. எத்தனையோ தேச ராஜாக்கள் எடுத்துரைத்த போதும் உங்களுடைய சித்தத்துக்கு ஏற்கவில்லையே அப்படி என்று விபீஷணன் கேட்கிறான் அண்ணனை பார்த்து. அந்த உயிர் போவது இருக்குது. எம்மா பேர் இப்படியாப்பட்ட பத்தினி பெண், உலகத்துல பத்தினி பெண் யாரா தம்பி? யார் சொல்லி பார்க்கலாம். யாருங்க உலகத்துல பத்தினி பெண் காத்தியமா? உனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி ஒரு பத்தி உலகத்துல பத்தினி பெண்கள் அருந்ததி, சீதை, நலாயினி, அனுஷியா, சந்திரமதி, இவங்க தாண்டா பத்தினி பெண்கள். அப்ப அந்த பத்தினி பெண்களுக்கு எந்த நேரமும் சனத்துல பால் சுரந்து கொண்டே இருக்குமா? உள்ள சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கேன். இன்னைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்கிறியா? போயிருக்கேன். அங்க பெண்களுடைய சிலை வடித்து வைத்திருப்பாங்க. ஆமா, அந்த சிலை அந்த சனத்துக்கு நேரம் என்ன பண்ணிருப்பாங்க? பெல்ட். பரவாயில்லடா, புடிச்சு பேசடா, பேச்சு திறமையா பேச. போய் பாத்துட்டு வரேன் மாசம் பௌர்ணமி பாத்து தானே இருக்கிறேன். ஆமா, நீ 5 ரூபாய் கல்பரியாத்த மாட்டேன், நீ வந்து பாக்குறீங்க. ஓஹோ, அப்படி விபீஷணன் கேட்கின்றான். இப்படிப்பட்ட பத்தினி பெண்ணை கொண்டு வந்து எத்தனை தேசராஜாக்கள் எடுத்துரைத்த போது இந்த வார்த்தை இந்த வேலை செய்தியா அண்ணா அப்படின்னு கேட்டான். நாளை வேரோடு கெடுமென்று அண்ணாலி சொன்ன புத்தி நீ விரும்பாய் மன்னா, பாரோடு உன் முடி சாய்ந்து பதபதத்து உன்னுடைய உயிர் போவது ஒரு இருக்கின்றது. பாரோடு உன் முடி சாய்ந்து பதபதத்து நீ கிடக்க, உன்னை பார்க்க வெயிலோ அதோ தேரேறி வருகின்றான் தென்னிலங்கை மாநகர் வேந்தன். அப்ப அவன் கொடுங்கோலாட்சி செய்கின்ற நேரத்தில்
ராவனுடைய சிம்மாசனத்துக்கு நேரா போனோம்னா சூரிய பகவான். சூர்யா, சூர்யா, நான் எப்படியாப்பட்ட கொடுங்கோலாட்சி செய்து கொண்டிருக்கேன் தென் இலங்கையை. ஆனா என்னுடைய சிம்மாசனத்துக்கு நேரா வருகின்றாயே அப்படியே சூரியனை கூட்டு நான் உயிரோடு இருக்க வரலையும் இந்த சிம்மாசனத்துக்கு நான் நேரா வரக்கூடாது அப்படின்னு கட்டளை இட்டானா ராவணன். அதனால தான் அன்னைக்கு சூரியன் ஒரு பக்கமா முளைத்து ஒரு திசையா போய் அமரக்கூடிய காரணம் அந்த ராவண இட்ட கட்டளை தான். ஓஹோ, பரவாயில்ல. அப்படி ராவண சாய்ந்த பிறகு உட்காரீங்களா பட்டா சொல்லு. ராவண சர்ப்பணத்துல சாய்ந்த பிறகு அப்ப விபீஷனுக்கு நான் ராமாவத எடுத்து ராமராக இருந்தேன் இல்லையா, அவனுக்கு பட்டம் சுட்ட நாட்டை அந்த நாட்டை அப்ப நேரா சூரிய சிம்மாசனத்துக்கு நேரா வந்துட்டான். வந்த உடனே ஓடி அந்த என் காலில் வந்தான் விபீஷண. என்னடா விபீஷணா, உன் அண்ணன் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தான், அவனை மடித்து விட்டு இப்ப பிறகு நீ சிம்மாசனத்துல அமர போற, ஏன் காலில் இந்த வீரன் பகவானே ராமபிரானே, என் அண்ணனுக்கு சூரியன் எப்படி ஒதுங்க போனானோ அது போல இன்றைக்கு போகட்டும், அந்த கட்டளை இட்டு போங்க அப்படி சொன்னான். அப்ப நான் சொன்னேன், செங்கதிரோன் தென்னிலங்கை வரவே நோக்கி சிறத்திருந்த திருமால் விபீஷணன் கேட்டு அங்கரக்கல் கொடுங்கோலால் சிவந்தவானு அவருக்கு அபரசு மேன்மை தாங்கி துங்கமிட நெடுமாலில் பாத போத்தி தேர்ப்புறவி திருப்பினான சிவந்தபானு. அப்ப சூரியனை கூட்ட, சூர்யா, ஆமா அண்ணன் ராவணேசுக்கு எப்படி ஒதுங்கி போனாயோ அதே போல நீ ஒதுங்கி போடா அப்படின்னு கட்டளை இட்டேன். ஆனா அதனால தான் நீ சூர்யா அது போல ஒதுங்கி போறது காரணமே. சரி, அது அப்படி இருக்க என்ன ஒரு தம்பி இதா இது தெரியல, தெரியலையே, தெரியாத லோன் பண்றப்ப போன வாரத்துல இருந்து வந்து நம்ம லோன் பண்றோம். சுந்தரேசபுரமா? ஏண்டா நம்ம மாம மறந்து போறது இல்லடா. நாடகம் வச்சுக்கிறாங்க. காத்தவராயன் கழுகு சரிதானா? நாடகம் நட ஊருக்கு ஊருக்கு இந்த நாடகத்துக்கா இது வச்சதால தான் மழை பெய்ஞ்சு. தம்பி, எத்தனையோ ஒரு ஆட்ட ஆடிக்கணும் நம்ம. ஆமா, நின்னு போட்டா கூட சத்தம் வரும். இந்த ஊர்ல சத்தம் வரத பத்தியா? சத்தம் வர ஆமா. என்னுடைய விளக்கம் என்ன தெரியலையா? விபரமா சொல்லுங்க. ஓடியா பா. அப்படி திரேதா திரேதா துவாபரி கலியுகம். யுகம் என்பது எத்தனை? 4. தம்பி, உலகத்துல ஆணா பிறந்து விட்டாலும் பெண்ணா பிறந்து விட்டாலும் ஒரு மனிதனுக்கு 6200 வயசு கட்டிருக்கான் ஆயுள். ஆமாண்டா. அண்ணாமலர் கோவிலுக்கு பின்னாடி போய் பாரு, அருணகிரிநாதர் சமாதி இருக்குதாங்க. அருணகிரி இருச்ச இடம் அந்த இடம் தான். அங்க சிவபுரத்துல எழுதி வச்சிருப்பாங்க. எப்படி அந்த சிவபுரத்துல படிச்சு பாரு, உலகத்துல ஆணா பிறந்து விட்டாலும் பெண்ணா பிறந்து விட்டாலும் 1200 வயசு ஆயுள் கட்டிருக்காங்க. அப்ப உலகத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடியது பாவமா புண்ணியமா? புண்ணியம் தாங்க செய்யணும். புண்ணியம் தான் செய்யணும். முடிந்த அளவுக்கு கிடைக்காத மானிட பிறவி இந்த பிறவி. ஆமா, இந்த பிறவில அடுத்த பிறவில நம்ம என்ன ஜென்மத்துல எப்படி பிறக்க போறோமோ தெரியாது. ஆமாங்க. ஆனா அப்படி 1200 வயசு. ஆமா, திரேதா யுகத்துல அதுல பாதி 600. அப்ப திரேதா குமார் யுகத்துல 300. இப்ப நடப்பது என்ன? கலியுகம். இந்த கலியுகத்துல 150 வயசு இருக்காங்க. சும்மா பகவானே, உனக்கு என்ன மூளை எல்லாம் கட்டி போச்சா? அவன் 20 வயசுல 5 வயசுல புட்டுன்னு போறானது. அவன் எத்தனை வயசு? 120 வயசா? 150 வயசா? அதான் மூளை கட்டி போச்சு உனக்கு. என்னடா எல்லாம் 10 வயசுல 5 வயசுல 20 வயசுல இப்ப புட்டு போறாங்க. இப்ப என்ன ஒரு வண்டி ஹீரோ கண்டாவா ஊரா கொண்டாவா? அந்த வண்டி எடுத்து கொடுத்துறானு, அது புட்டு 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 ஊர்ல போறானு, திரும்ப வரும்போது 108ல வர்றானு. எங்க போறானு?
சரி அவன் செய்யக்கூடிய ஏண்டா அவன் செய்த பாவம் அது அப்படிதான் ஆசிரும். என்ன பண்றது? சரி அது அப்படி இருக்க இன்றைய தினத்தில் அப்ப நான் தெரியாதா தோபர் என்னவன் தோபரகத்தில் இதற்காக வந்திருக்கின்றேன். இந்த பூமி வரதை தீர்க்க வேண்டும். என் தங்கை பற்றியமோ பார்வதி அதை உதிர கபாலம் சாதிக்க வேண்டும். அப்படி என்பதற்காக தான் வந்திருக்கீங்க. சரிதானா? அப்படி இருந்தாலும் யாரும் பார்க்கலாம். வந்துவிட்டேன் வைகுண்டம். எங்கள் மாமா நாராயணமூர்த்தி இருந்தால் உங்கள் அதாவது தந்தை பிள்ளையா இருக்கபடியான மாரியம் பிள்ளையா இருக்கபடியான காத்து முத்து சொல்லு. சொல்லிடுறேன். மகானே, உங்க தங்கை பிள்ளை உங்க தங்கை பிள்ளை மாரியம்மனோட பிள்ளை காத்தமுத்து வந்திருக்காரு. ஓஹோ மச்சான். ஆமா. ஓஹோ இவ தேடி வந்திருக்கான். ஆமா. எனக்கு மரிமா பொண்ணுடா. ஆமா வா மரிமா வந்தா. சரி வர சொல்றா. ஏன் சொல்லிடுறேன். ஒன்னே வானான்றான் அவன் மரிமா புள்ளான்றாயா. என்ன பண்ணுவேன்? சரி தூக்கி வர்றா. ஏன் பாத்துறா.